வணக்க மக்களே. நான் மட்டும் அவரை அங்கே போக வேணாம்னு சொல்லியிருந்தா அவர் இறந்திருக்கவே மாட்டார் அப்படின்னு இப்போ எஸ்பிபி அவர்களினுடைய மகள் கண்ணீர் வச்சிருக்காங்களாம். ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தனது தந்தையின் இறப்பு குறித்து எஸ்பிபியின் மகள் அளித்திருக்கக்கூடிய பேட்டி வைரலாகி வருது. இந்திய நாட்டின் மிகச்சிறந்த பின்னணி பாடகரும் தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் எஸ்பிபி பாலசுப்ரமணியன். பாடகர் எஸ்பிபி 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் செப்டம்பர் 25ஆம் தேதி காலமானார். இவருடைய இழப்பு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவு திரையுலகத்தினரை கண்ணீர் கடல்ல ஆழ்ந்துச்சு. மேலும் இவருடைய உடல் சென்னையில் இருக்கக்கூடிய தாமரைப்பாக்கம் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. அதோடு இவருடைய நினைவு நாளை ஒட்டி கடந்த ஆண்டு மக்கள் பலர் இரங்கல் தெரிவித்து இருந்தாங்க. ஆனால் யாரையுமே அங்கு அனுமதிக்கப்படலை. கொரோனா காரணத்தினால காவல்துறையினர் பொதுமக்களை அனுமதிப்பதற்கு அனுமதி வழங்கலை. இப்படி ஒரு நிலையில் எஸ்பிபியின் மகள் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தனது தந்தையின் இறப்பிற்கான காரணம் குறித்து பேசியிருக்காங்க. அதில் கொரோனா காலகட்டத்தில் அவர் ஹைதராபாத்திற்கு போயிருந்தார். அங்கே தான் அவருக்கு தொற்று ஏற்பட்டது. அவரை ஹைதராபாத்திற்கு செல்ல வேணாம்னு சொல்லாமல் இருந்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் அவரை தடுத்திருந்தா அவர் அங்கே போயிருக்க மாட்டார், அவருக்கு தொற்றும் ஏற்பட்டிருக்காது. அந்த எண்ணம் இன்னமும் எனக்குள் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்போதும் அவர் என்ன அப்படி பாவம் செய்தார், அவருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவர் தற்போது இல்லை அப்படின்னா கூட அவருடைய பாடல்கள் மூலம் அவர் நம்மை சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறார் அப்படின்னு பலருமே சொல்லுவாங்க. அதனால் ஏதோ ஒரு ஊரில் அவர் இன்னமும் வாழ்ந்து கொள்ளத்தான் இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் ரொம்பவே அதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நினச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையவே நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் அவரை பற்றி யோசித்தாலே நான் ரொம்பவே நொறுங்கிடுறேன். அவரை பற்றி எண்ணம் வந்தாலே அவர் மருத்துவமனையில் இருந்த தருணங்கள் தான் கண் முன்னாடி வந்து போகுது. அவருக்கு போய் ஏன் இவ்வளவு கஷ்டம், அவருக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிபியின் மகள் பல்லவி தமிழ் சினிமாவில் சில படங்களில் மட்டுமே பாடியிருக்காங்க. ஜீன்ஸ் படத்தில் இடம்பெற்ற ஹைரா ஹைரா மற்றும் காதலன் படத்தில் இடம்பெற்ற காதலிக்கும் பெண்ணின் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேலும் உன்னை சரணடைந்தேன், பவித்ரா, மாப்பிள்ளை மனசு, பூ போல போன்ற படங்களில் பாடியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ பல்லவி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பல்லவி அவர்கள் சொன்னது போலவே என்னதான் எஸ்பிபி அவர்கள் இவ்வுலகை விட்டு போனாலும் கூட இன்னுமே அவருடைய பாடல்கள் வாயிலாக நம்மளுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். உண்மையிலேயே நம்மளால் மீட்டெடுக்க முடியாத ஒரு சகாப்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய குரல் வளத்தால் ரொம்பவே எல்லோரையுமே ஈர்த்தவர். நம்மளுக்குமே இது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வேதனையை தான் கொடுக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.